ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். தற்போது ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு சதவீதம் வாக்குகளானது பதிவாகி இருக்கிறது? ரமேஷ், நாடு முழுவதும் 49 தொகுதிகளுக்கு நடைபெற்று வந்த ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்னதாக நிறைவடைந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணிக்கு நிறைவடைந்து விட்டாலும் கூட சில இடங்களில், சில வாக்குச்சாவடிகளில் யாரெல்லாம் 6 மணிக்கு முன்பாக வந்து வரிசையில் நின்று டோக்கன் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து வாக்களிக்க அனுமதி என்பது அளிக்கப்படும். அந்த அடிப்படையில் மாலை 5 மணி நிலவரப்படி 56.68% வாக்குகள் இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலில் பதிவாகி இருக்கின்றது. பீகாரில் 52.35, ஜம்மு காஷ்மீரில் 54.21, ஜார்க்கண்டில் 61.90%, லடாக்கில் 67.15, மகாராஷ்டிராவில் 48.66, ஒடிஷாவில் 60, உத்தரப்பிரதேசத்தில் 55.80, மேற்கு வங்கத்தில் 73% என இந்த வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கின்றது. மேற்கு வங்கத்தில் மிக அதிக அளவிலான வாக்குகளும், மகாராஷ்டிராவில் மிக குறைந்த அளவிலான வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றது. இந்த ஐந்தாம் கட்ட தேர்தலோடு சேர்த்து நாட்டில் மொத்தம் 428 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இன்னும் எஞ்சியுள்ள 115 தொகுதிகளுக்கு மட்டுமே 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற வேண்டியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.